அன்பானவர்களே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது சோம்பேறியை பற்றி அங்கே நாம் பார்க்க முடியும். நீங்கள் உங்களுடைய பைபிளை திருப்பி பாருங்கள். 13ஆம் வசனம், வழியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான். 2, கதவு கீழ் முளையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான். 3, சோம்பேறி தன் கைகளை களத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான். 4, புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தகும் 7 பேரை பார்க்கிலும் சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானம் உள்ளவன். பாருங்களேன், இது ஒரு மிகப்பெரிய தியானம் அல்லது ஒரு பிரசங்கமாக செய்யலாம். ஆனால் வேகமாக வழியிலே அங்கே சிங்கம் இருக்கிறது, இங்கே கரடி இருக்கிறது, அங்கே மழை பெய்கிறது, இங்கே கால் வலிக்கிறது, அங்கே வெயில் அடிக்கிறது, இங்கே தண்ணீர் இல்லை. கவனிங்க சோம்பேறியின் வார்த்தைகள். கரண்ட் இல்லாமல் போய்விட்டது, நான் அங்கே நின்றேன், நான் இங்கே நின்றேன், என்னை கூப்பிட்டு விட்டார்கள், எனக்கு இடுப்பு வலி, எனக்கு கழுத்து வலி, என்னால் கவனிக்க முடியவில்லை. சோம்பேறிகள். வழியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியிலே சிங்கம் இருக்கும். நம்பர் 2, படுக்கையில் தூக்கம். இந்த கதவு, சில கதவுலாம் பார்த்திங்கன்னா எந்த பக்கம் காற்றடித்தாலும் ஆடிக்கிட்டே இருக்கும். கட 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 கடை கீழ் முளையில் கதவு ஆடுகிறது போல் சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டு இருக்கிறான். இங்கிட்டு திரும்பி படுக்கிறான், அந்த பக்கம் திரும்பி படுக்கிறான், காலை மேலே தூக்கி போட்டு உட்கார்ந்து படுக்கிறான், தலைகாணியை இறுக்கி பிடித்து கொண்டு தூங்குகிறான். தூக்கம் சோம்பேறியின் தூக்கம். 3, சாப்பிட்றதுக்கு பிளேட்டில் கையை வச்சுட்டுங்க அது வாயில் வைக்கிறதுக்கு சோம்பேறிக்கு அவ்வளோ கஷ்டம், பாவம். 4, 7 அதிகாரிகள் படித்தவன், ஐஏஎஸ் ரேங்கில் இருக்கிறவன், ஐபிஎஸ் ரேங்கில் இருக்கிறவன், புத்திசாலி 7 பேர். அவனை விட சோம்பேறி உட்கார்ந்த இடத்துல இருந்து பதில் சொல்லுவான். பாருங்களேன், வாய்ப்பே இல்லை. அன்பானவர்களே, இந்த 4 பேரும், இந்த 4 குணங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் தயவுசெய்து மாற்றிக்கொள்ளுங்க. சோம்பேறிகளை காரணம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதில்லை. God bless you. இந்த நாள் ஒரு நல்ல நாள்.